நான் உங்கள் ஞானம்பாட்டி பேசுகிறேன். ஒரு சின்ன குட்டி கதை. அன்றைக்கி சொன்ன கதை சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் அதை பார்க்கல. இருந்தாலும் இது எல்லோரும் கேட்கலாம். அது கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு கூணனும் குருடனும் இருந்தான். கூனை குருடனா பக்கத்து பக்கத்து வீடு. இந்த வீட்டில் கூனை, அதுக்கு அடுத்த வீட்டில் ஒரு பையன், குருட்டு பையன். 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் இருந்தால் எங்கே போனாலுமே 2 பேரும் ஒன்றாவே போவேன். அந்த பையன் கூணு வளர்ந்துருப்பான். கூணு மரத்து தள்ளிக்கிட்டு குனிஞ்சு நடப்பான். இவனுக்கு கண்ணு தெரியாது. அதனால் கூனை குருடன் கையை பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு எங்கே போனாலும் சரி 2 பேரும் போவ விளையாடுவாவ. இப்படியா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க ஊரில் நிறைய ஆளுக்கு வயல் அறுக்கிறதுக்கு போகிறாங்க. கதிரை அறுக்க போகும்போது இவன் கூனையும் கேட்கான். கூனையும் சொல்கிறான், தம்பி எல்லோரும் வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க, நம்ம மட்டும்தான் வீட்டில் கிடக்கோம் அப்படிங்க. இவன் சொல்கிறான், என் வேலைக்குன்னா எப்படின்னே வேலைச்சி வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். கேட்ட உடனே எல்லோரும் நெல் பயிர் மாதிரி வளர்ந்து போய் இருக்கும், நம்ம சாப்பிடுவோம்ல அரிசி அப்படிங்க. அப்படியா, சோறு சாப்பிடுவோமே? அதா, ஆமாம். அந்த கதிரை நெல் அறுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ அதை அப்படியே அறுத்து கொண்டு வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கான். ஐயோ, அதை அவிச்சு குத்தி அரிசி ஆக்கி தான் சாப்பிடணும் அப்படிங்க. ஏன்னா இவன் கூறுடைய எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த பொருள் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. இவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவான். அப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, வெளியே ஓடி போய் அலையிறாங்க, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே, ஆமாண்ணே, நமக்கு போகவே முடியல, எனக்கு கண்ணு தெரில, உனக்கு கூணு வளர்ந்து போச்சு, அதனால் நம்ம 2 பேருக்குமே வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாவ. பேசிக்கிட்டு இருந்தாக்கில் மழை வந்துடும். சரியான மழை வருது. வேலைக்கு போன ஆளுக்கு பூரா திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே இவன் அவிய வீட்டுக்கிட்ட போகும்போது அதில் சத்தமாக கேட்கு. உடனே என்னென்ன சத்தமாக கேட்கு அப்படின்னு கேட்கான். உடனே வேலைக்கு போனவங்க பூரா திரும்பி வராங்க, மழை வந்துட்டுல அங்கே வேலை பார்க்க முடியாது, அதனால் திரும்பி வராங்க அப்படின்னா. உடனே அப்படியா அப்படின்னு. உடனே வேலைக்கு போயிட்டு வந்தவங்க பூரா வெறும் முடுக்கில் பேசிக்கிட்டே போகிறாவோ இதை கேட்டுகிட்டே இருக்கான். யார்? குருடன். கூனை பார்த்துக்கிட்டு இருக்கான், குருடன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் போய் கொஞ்சம் நேரத்தில் மழை நின்னோடனே திரும்பவும் அதே முடுக்கில் திரும்பவும் ஆளுக்கு பேச்சத்தமாக கேட்கு. அப்போ இவன் குருடை கேட்கான், என்னண்ணே திரும்பவும் பேச்சத்தமாக கேட்கு அப்படின்னு கேட்கான். கூனன் சொல்கிறான், எல்லோரும் எலி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க, எலி வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எலி வேட்டைன்னா அது என்னது அப்படின்னு கேட்கான். எலி பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படி ருசியாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன நம்மளும் போமானே அப்படின்னு குருடன் கேட்பான். உடனே உனக்கு கண்ணு தெரியாத எலி பிடிக்கிறதுக்கு அப்படிம்பா இவன். இல்லைண்ணே, நீ இப்படின்னே, நான் அதில் உட்காந்துக்கிறேன் அப்படிம்பா. சரி வா போ அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் அவையெல்லாம் காட்டில் ஓடி போய் ரொம்ப தூரம் போவோம், நம்ம பக்கத்தில் ஓடி போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி குருடனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மம்பட்டியும் கையில் கொடுத்துக்கிட்டு போகிறான். போய் ஒரு எலிக்குள்ளேயே பார்க்குறாவ. எலி பொந்து தம்பி இல்லை ஒரு பொந்து இருக்குது, இதை வெட்டி பார்ப்போம், இதுக்குள்ளே எலி இருக்கும் அப்படிம்பான். உடனே சரிண்ணே, எனக்கு பொந்து எப்படி இருக்குன்னு தெரியாதுல்லண்ணே, நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி பார்க்குறாவ. இவனை உட்கார வச்சுருக்கான். அவன் வெட்டிக்கிட்டே போகிறான். கூனைக்குள்ளே கடந்து ஆழமாக குழி வெட்டுறான். வெட்டிக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளே போய் அந்த கூனை வச்சுக்கிட்டு கடந்துட்டு வெட்டிகிட்டு கிடக்கான். வெட்டிட்டு கிடந்தா அது உள்ளுக்க எலி இருக்குன்னா கடைசியில் பொந்து கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு. வர ஆரம்பித்த உடனே என்ன சொன்னான், தம்பி அந்த கரைக்கு ஒரு பொந்து இருக்கு பார்த்துக்க, அதை நான் கையை வச்சு இப்படியே பொத்திக்க, எலி நான் இங்கே வெட்டின உடனே எலி அங்கே வந்து முட்டுனா நீ பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே சரிண்ணே, நீ பொந்து எங்கே இருக்குன்னு கையால் கொண்டு வை அப்படிமா. இவன் கூரோட கொண்டு அந்த பொந்து அந்த கரைக்கு உள்ள பொந்து அந்த கரைக்கு திறந்துருக்கும், அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டான். கையை வச்சு பொத்திக்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இவன் 2 கையும் வச்சு பொந்தை பொத்திக்கிட்டு இருக்கான். இவங்க வெட்ட அது உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கையை முட்டுன உடனே அண்ணே முட்டுதுன்னு கத்துறான். உடனே முட்டுதா தம்பி, விட்டுறாத, எலி ஓடிட்டுனா அப்புறம் நமக்கு வேறு குழி வெட்டணும், அதனால் இந்த எலியை விட்டுறாத, பிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். உடனே சரிண்ணே, என்ன முட்டுது, கிட்ட குழி வெட்டி கிட்ட வர அது ரொம்ப முட்டிக்கிட்டு பொத்துக்கிட்டு அவன் கையை விட்டு வெளியே வந்தால் இவன் சக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சாது என்னது உள்ளேருந்து வருது, பாம்பு வருது. இவன் பிடிக்க அது பாம்பு அப்படியே அவன் கையை உருவிக்கிட்டு அவன் கையில் ஓடி சுற்றினோடனே என் கையை இருக்குதுன்னேங்க. இவன் பொந்துக்குள்ளே கிடந்தவன் இருக்குதுங்கண்ணே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தான். பாம்பு
உடனே இவன் ஐயோ என்னடா பண்ண இப்போ எலின்னு நினச்சேன், அது கடைசியில் பாம்பாகி போச்சே, இப்போ கத்தனோம்னாலும் அவனை கடிச்சு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தம்பி விடாத பிடிச்சிக்கங்க. இவன் பிடிக்க அந்த பாம்பு நினச்சிது அவன் கையிலேருந்து உருவிக்கிட்டு போகுது. உருவிக்கிட்டு அவன் உடம்பு அப்படியே இருக்குது. இருக்குன உடனே இவன் அண்ணே என்னை முதுவை இருக்குது, என்னை இடுப்பு இருக்குது, அப்படி இப்படின்னா இவன் அந்த பாம்பு பிடிச்சி இருத்தின உடனே அந்த வலி தங்காமல் கிடந்து கத்துறான். அண்ணே எலி இப்படி தான் இருக்குமா, எலி இப்படி தான் இருக்குமாம்மா. உடனே ஆமாம் தம்பி விட்டுறாதாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டான், இந்த பாம்பு நேராக அவனை கழுத்தை சுற்றி அப்படியே வந்து மூஞ்சிக்கிட்டே வந்துட்டு முகத்துக்கிட்டே நின்று பார்த்துச்சு. 2 கண்ணையும் தெரியாமல் வெவனி கிடந்து கத்துறான்ல. கத்தின உடனே என்ன பண்ணிட்டு படக்குன்னு 2 கண்ணையும் கொத்திட்டு, கொத்தின உடனே என்ன பண்ணிட்டு இவனுக்கு 2 கண்ணும் திறந்த உடனே பார்த்தான் பாம்பு. ஏன்னா ஏற்கனவே பாம்பு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு இவன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். அது நீளமாக இருக்கும் அப்படி இப்படின்னு. பார்த்தா பாம்பு. உடனே ஐயோ பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், தைரியம் இந்த கூனை நம்மளை பாம்பை எலின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்மளை போட்டுட்டானே, பாம்பு கண்ணை கொத்திவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பான். கூனை நினைச்சவன் பயந்து போய் அவன் வெட்டின குழிக்குள்ளே கூணு மட்டும்தான் வெளியே தருது, மச்சப்பழம் உடம்பு பூரா உள்ள வச்சுக்கிட்டான். கண்ணையும் கொண்டு மூஞ்சி மண்டை கண்டை எல்லாத்தையுமே கொண்டு பொந்துக்குள்ளே வச்சுட்டு இந்த கூன் மட்டும் வெளியே தள்ளிக்கிட்டு நிற்கு. உள்ளே வச்சு ஒளிஞ்சு கிடக்கான் பயந்து. இவன் என்ன பண்ணிட்டான், நேராக பாம்பை உருவி தூக்கி தூர போட்டுட்டு அவன் வெட்டிட்டு வச்ச மம்பட்டியில் இருந்துச்சுல்ல, மம்பட்டி தூக்கிட்டு கூணுலையே ஒரே அட்டி கோவத்தில், சரி பாம்பு வந்திருக்கு நீ எலின்னு ஏமாத்துவியா அப்படின்னு. இவனுக்கு என்னாச்சு, கூண்லேயே அடித்த உடனே கூண் நிமிந்துட்டு. உடனே எந்திரிச்சு பார்த்தா எனக்கு கூணு நிமிந்துட்டு அப்படின்னா அதுவே எனக்கு கண்ணு தெரிஞ்சிட்டுன்னா 2 பேரும் தோளில் கையை போட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரவ ஊரே பார்த்து வாயை பழக்குது, எப்போ ஒரு எலி பிடிக்க போய் 2 பேருக்கும் சரியாயிட்டு அப்படின்னு. மக்களே கதை நல்லா இருந்துச்சா கேட்டுவிடுங்க, எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் முக்கியமாக வீடியோ நல்லா பாருங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஞானப்பாட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. நன்றி.